வணக்கம். தாவேகாவோட முதல் அமைச்சரவை கூட்டம் இன்று காலை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றுச்சு. ஏறக்குறைய 1.5 மணி நேரம் நடைபெற்றுச்சு. சரியா சொல்லணும்னா காலையில் 10:05 தொடங்கி 11:20 வரைக்கும் நடந்துச்சு இந்த அமைச்சரவை கூட்டம். சரியாக 75 நிமிடங்கள் இந்த அமைச்சரவை கூட்டம் நடந்துச்சு. இந்த அமைச்சரவை கூட்டத்தில் ஏதாவது ஒரு புதிய திட்டம் குறித்து அறிவிப்பாங்க, ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தா அப்படி எந்த அறிவிப்பும் வந்த மாதிரி இந்த நொடி வரைக்கும் தெரியல. அப்புறம் முதலமைச்சர் மற்ற முதலமைச்சராக இருந்தா ஊடகங்களை சந்திச்சு கேள்விகளுக்கு பதில் சொல்லுவாங்க. நம்ம முதலமைச்சருக்கு ஊடகம்னாலே அலர்ஜி, கிட்டவே போக மாட்டாப்புல. அதனால வழக்கம் போல மற்றவங்க தான் சந்திப்பாங்க. அந்த வகையில சட்டத்துறை அமைச்சர், மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் ஊடகத்தை சந்திச்சு திருவாய் மலர்ந்தார். அப்ப மலர்ந்தப்ப இந்த அமைச்சரவை கூட்டம் முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு ஆரம்பிச்சு அப்படியே சொல்ல ஆரம்பிச்சாப்புல. அதாவது இந்த அமைச்சரவை கூட்டத்துல நாங்க 436 திட்டங்கள் குறித்து அலசி ஆராய்ஞ்சோம், அப்படியே பிரிச்சு மேஞ்சோம், அக்கக்கா அதை பத்தி நாங்க பேசி தீர்த்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்புல. அதாவது இந்த தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த அமைச்சரவை கூட்டத்துல 436 திட்டங்கள் குறித்து பேசப்பட்டுச்சான். எவ்வளவு? 436. ஆனா அந்த அமைச்சரவை கூட்டம் நடைபெற்ற நேரம் எவ்வளவு? 75 நிமிஷம். அப்ப கனெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு நிமிடத்துக்கு சராசரியாக 5 திட்டம் குறித்து பேசியிருக்காங்க. அதுலயும் 12 நொடிக்கு ஒரு திட்டம். ஒரு நிமிஷத்துக்கு சராசரியா 5 திட்டத்துக்கு மேல பேசியிருக்காங்க. ஒரு 12 நொடிக்கு ஒரு திட்டம். அந்த 12 நொடியில துறை சார்ந்த அமைச்சர், முதலமைச்சர் அப்படின்னா 6 நொடி 6 நொடி முதலமைச்சர் பேச, 6 நொடி துறை சார்ந்த அமைச்சர் பேச, இப்படி ஒட்டுமொத்தமா 75 நிமிஷத்துல 436 திட்டங்கள் குறித்து 35 அமைச்சர்களும் பேசி அலசி தீர்த்திருக்காங்க. எவ்வளவு பெரிய கேடு குத்தா இருக்கு! 75 நிமிஷத்துல எப்படிங்க 436 திட்டங்கள் குறித்து பேச முடியும்? இந்த எந்திரன் படத்துல அந்த ரோபோ அப்படியே தாளை அப்படியே பரட்டும், இப்படி பரட்டும், டப்புன்னு எல்லாம் ஏறிடும். அந்த மாதிரி ஏதாவது பண்றாங்களா? எப்படி சாத்தியம்? அப்ப மக்களை எவ்வளவு அலட்சியம் அணைக்கிறது? நம்ம என்ன சொன்னாலும் நம்புவாங்க. நமக்கு ஓட்டு போட்டாங்க இல்ல, வேட்பாளர் யாரு, வேட்பாளரோட பின்புலம் என்ன, அவர் மக்களுக்கு உழைப்பாரா, குற்ற பின்புலம் இல்லாதவரா, மக்களுக்காக தொண்டாற்றுவாரா, அவருக்கு இந்த அரசியல் குறித்தான புரிதல் இருக்கா, நிர்வாகம் குறித்த மேலாண்மை இருக்கா, ஆளுமை திறன் இருக்கா, எதையும் பார்க்காம எதையும் கேட்காம எல்லாரும் போய் விசில கொத்துறாங்க இல்ல, அதே போல இந்த 5 வருஷமும் எதையும் கேட்காம எதையும் பார்க்காம சொல்றத பூரா நம்பிக்கிட்டு தெரியுங்கடா அப்படிங்கிற மாதிரி இஷ்டத்துக்கு அடிச்சு விடுறாப்புல. 75 நிமிஷத்துல 436 திட்டங்கள் குறித்து பேசினாங்களா? விளங்குமா அந்த நாடு? விளங்குமா? இப்ப தலைமைச் செயலகத்துல நடந்த அந்த கூட்டம் பேசுபொருளா இருக்குது. பேசுபொருளா இருக்கிறப்ப நிர்மல்குமார் சொல்றது பச்சை பொய்ங்கிறது முழுக்க அம்பலமாயிருக்கு. இதோடு கூடுதலான செய்தி, வரக்கூடிய ஜூன் 18ஆம் தேதி சட்டமன்ற கூட்டத்தொடர் ஆளுநர் உரையோடு தொடங்க இருக்கிறது. இவ்வளவு நாட்களா சட்டமன்ற நிகழ்ச்சியை நேரடியில் பார்த்த கூட்டம் குறைவு. அரசியல யார் கவனிக்கிறாங்களோ, யார் பேசுறாங்களோ, அல்லது அரசியல் கட்சிகள்ல யார் தொடர்போடு இருக்காங்களோ, இல்ல அரசியல் மீது யார் நாட்டம் கொண்டிருக்காங்களோ அவங்க மட்டும்தான் சட்டமன்ற நிகழ்ச்சியை பார்த்தாங்க. ஆனா இனி வரும் நாட்கள்ல, தற்போதைய காலகட்டங்கள்ல கூடுதலான பேர் சட்டமன்ற நிகழ்ச்சியை கவனிக்கிறாங்க, பார்க்கறாங்க. அது ஒரு வகையில வரவேற்கத்தக்கதுதான். என்ன ஒரே ஒரு குறைபாடு, அவங்க பார்க்கறப்ப திரைப்படம் மாதிரி நினைச்சுக்கிட்டு பார்க்கறது. இந்த இடத்துல ஒரு திருப்பு முனை வருமா, இந்த இடத்துல ஒரு பாடல் வருமா, இங்க ஒரு பஞ்ச் டலாக் வருமா அப்படிங்கிற மாதிரியே பார்க்கறது. விஜய் இந்த இடத்துல எந்திரிச்சு கடுமையா பதிலடி கொடுப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கிறது. அவர் பாட்டு கீழே உட்காந்துக்கிட்டு தாளை பார்த்து கிழிக்கிட்டு இருக்கிறாப்புல பென்சிலை வச்சுக்கிட்டு. ஒரே ஒரு நாள் விஜய் உட்கார்ந்துருந்தாப்புல முதலமைச்சரா, எதிர்கட்சிகள் எல்லாம் சராமரியா கேள்விகளை போட்டு தொடுக்குது. இதுக்கு பதில் சொல்லுங்க, அதுக்கு பதில் சொல்லுங்க, இது என்ன ஆட்சி அப்படின்னு கேட்கிறாங்க. சரி, விஜய் எந்திரிச்சு பதில் சொல்லுவாரு அப்படின்னு பார்த்தா அவர் ஒரு தாள்ல பென்சிலை வச்சு கிறுக்கின மாதிரியே இருந்தாப்புல. அப்புறம் எழுதி கொடுத்ததை வாசிச்சாப்புல. வாசிக்கிறப்ப எங்களுக்கு வாக்கு செலுத்தி பெரும்பான்மையை நிரூபிக்க உதவிய இந்த கட்சிகளுக்கு, இந்த தலைவர்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நடைய கட்டிட்டாப்புல.
அந்த அவையில வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு, விமர்சனங்களுக்கு, கேள்விகளுக்கு எதுவுமே பதில் சொல்லல. பதில் சொல்லாம வீட்டுக்கு போயிட்டாரு. வீட்டுக்கு போன பிறகு பார்த்தா, வீட்டுக்கு போன பிறகு முதலமைச்சர் விஜயோட எக்ஸ் கணக்கு இருக்குல்ல, ட்விட்டர் கணக்கு, அந்த கணக்குல ஒரு நீண்ட அறிக்கை வருது. என்னன்னா, சட்டமன்றத்தில் எழுப்பின கேள்விக்கும் விமர்சனத்துக்கும் பதில் வந்து ட்விட்டர் தளத்துல வருது. கேட்டா என்ன சொல்றாங்க இவங்க தாவேகா தரப்புல, அவங்க வந்து கேள்வி கேட்டாங்க. கேள்வி கேட்டுட்டு அங்க உட்காராம வெளிநடப்பு பண்ணிட்டாங்க. வெளிநடப்பு பண்ண பிறகு அங்க யார்கிட்ட பேசுறது? அதனாலதான் அவர் அங்கே பேசாம வீட்டுக்கு போய் ட்விட்டர்ல அறிக்கையா போட்டுக்காருங்கிறாங்க. அதாவதுங்க, சட்டமன்றத்தில் எழுப்புற கேள்விக்கு சட்டமன்றத்திலே பதில் சொன்னா அவை குறிப்புல ஏறும். நாளைக்கு என்னைக்கு பார்த்தாலும் வரலாறாக இந்த மாதிரி இந்த கேள்வி வச்சாங்க, விமர்சனம் வச்சாங்க, அதுக்கு இந்த மாதிரி முதலமைச்சர் பதில் சொன்னாரு அப்படின்னு வரும். நீங்க வீட்டுக்கு போயிட்டு ட்விட்டர்ல அறிக்கை விட்டீங்கன்னா அது அவை குறிப்பில ஏறாது. நாளைக்கு வரலாற்றுல விஜய் பதில் சொல்ல அது கடந்து போனார், மௌனம் சாதித்தார், வாய்மூடி கிடந்தார் அப்படிதான் வரும். இப்ப அதே போல வரக்கூடிய ஜூன் 18ஆம் தேதி சட்டமன்ற கூட்டத்தொடர் வரப்போகுது. வழக்கம் போல எதிர்கட்சிகள் வந்து நாற்புறமும் தாக்கல் தொடுக்கும். அதாவது மற்றவங்களுக்காவது, மற்ற கட்சிகளுக்காவது கேள்வி கேட்டா பதில் தெரியாது. ஆனா நம்மளுக்கு கேள்வியே புரியாது. அதனால பெரிய கூத்தா இருக்க போது அது மட்டும் உறுதி. இந்த திருச்சியில பேசுறப்ப, ஒரு 4 நாளைக்கு முன்னாடி பேசுறப்ப, அவ்வளவு தோரணையோட, உடல் மொழியோட, பாரசக்தி, ஓரசக்தி, கோரசக்தி, அப்புறம் என்னவோ அப்படின்ட்டு எடுத்து பார்த்து தூர்வார சக்தி, தூந்து போட சக்தி அப்படின்னு டிஆர் மாதிரி பேசினாப்புல. அப்ப அங்க காட்டுன ஆவேசத்தையும் உடல் மொழியையும் தோரணையும் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர்ல முதலமைச்சர் விஜய் காட்டணும். காட்டலன்னா சந்து சிரிச்சு போய்க்க போறது விஜய் தான். எழுதி கொடுத்தா மட்டும்தான் அவர் பேசுவாரு. எழுதி தரலன்னா முடிஞ்சிடும் கதை அப்படின்னு தெரிஞ்சிடும். அதனால சட்டமன்ற கூட்டத்தொடர் 18ஆம் தேதி தொடங்குற பிறகு நிறைய, ஏன்னா இந்த 1 மாத காலத்துல ஏகப்பட்ட சம்பவம் நடந்திருக்கு. குறிப்பா சொல்லணும்னா 25க்கும் மேற்பட்ட பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள், அதே போல போதைப் பொருட்களின் புழக்கம் அப்படின்னு ஏகப்பட்டது இருக்கு. அங்க வந்து திருச்சியில பேசுறப்ப என் மேல பழிய போடுறீங்க, என் மேல தூக்கி இதெல்லாம் சொல்றீங்க, நான் காரணம் இல்லை அப்படின்னு அங்க தப்பிக்கலாம். ஆனா சட்டமன்றத்துல கேள்வி வைக்கிறப்ப முதலமைச்சர் தப்பிக்க முடியாது, பதில் சொல்லித்தான் ஆகணும். அங்க திருச்சியில பேசுறப்ப அந்த அங்கலாய்ச்ச மாதிரி இங்க அங்கலாய்ச்செல்லாம் பேச முடியாது. அப்ப எப்படி பார்த்தாலும் சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்குறப்ப பெரிய சம்பவம் இருக்கு. சம்பவத்துல மாட்ட போறது முதலமைச்சர் விஜய் தான். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் யாருன்னா, நம்ம சேப்பாக்கம் சேகுவரா சேப்பாக்கம் தொகுதிக்குள்ள வந்து பேசியிருக்காப்புல. பேசுறப்ப மனசு விட்டு பேசியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, களத்துல யாரு உண்மையான எதிரின்னு தெரியாமலே இல்லாத எதிரியோட சண்டை போட்டுட்டோம். களத்துல இருக்கிற எதிரி யாருன்னு தெரியாமலே இல்லாத எதிரியோட சண்டை போட்டுட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. இல்லாத எதிரின்னு இந்த இடத்துல அவர் சொல்றது யாரன்னா பாஜகவை தான். பாஜகவை வந்து நாங்க எதிரியா நினைச்சு சண்டை போட்டுட்டோம், ஆனா களத்துல இல்லாத எதிரி பாஜக அப்படிங்கிறாப்புல. இதைத்தானே இவ்வளவு ஆண்டா சொல்லி வரோம். நம்ம மத்தியில பாஜக இருக்கு, அவன் அடக்குமுறையை பாய்ச்சறான், விசாரணை அமைப்புகளை வச்சுக்கிட்டு எதிர்கட்சிகள் மேல ஏவுறான், ஆளுநரை வச்சு எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்கள்ல வந்து குடைச்சல் கொடுத்துக்கிட்டு இருக்கான். அது ஒரு பக்கம். ஆனா வந்து தமிழ்நாட்டுல பாஜகவோட நிலைமை என்ன, ஒரு கட்சியா என்ன நிலைமைன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டுல பாஜக சொல்லும்படியான பெரிய ஆற்றல் இல்லை. அதுக்கு மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு 2014 மோடி ஆட்சிக்கு வர்றாரு. அதுக்கு பிறகு தமிழ்நாட்டில் நடந்த பொது தேர்தல்கள்ல பாஜக பெற்ற வாக்கு விழுக்காடு, பாஜக பெற்ற வெற்றியே சான்று. 2014 பாஜக தலைமையில பெரிய கூட்டணி தமிழ்நாட்டில் அமைக்கப்பட்டுச்சு. அந்த தேர்தல் காலத்துல 2 இடத்துல வெற்றி பெறுது. ஒன்னு அன்புமணி ராமதாசன், இன்னொருத்தர் வந்து பொன் ராதாகிருஷ்ணன். 2014 2016 கூட்டணி அமைக்கிறாங்க. ஆனா வெற்றி பெறல. அவங்க பெற்ற வாக்கு விழுக்காடு 2016 2.88 விழுக்காடு. 2019 இதே பாஜக கூட்டணி அமைச்சிச்சு. ஆனா படுதோல்வியை தமிழ்நாட்டில் சந்திக்குது. 2024 அதிமுகவோட பாஜக கூட்டணி போடுது, அப்பையும் படுதோல்வி. இப்ப நடைபெற்று முடிஞ்ச 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் ஒரே ஒரு தொகுதியில வந்து பாஜக வெற்றி பெற்றுச்சு. ஆனா தேர்தல் பரப்புரை களங்கள்ல திமுக எப்படி இந்த பரப்புரையை கட்டமைச்சாங்க, கருத்துருவாக செஞ்சாங்கன்னா,
தமிழ்நாடா டெல்லியா அப்படின்னு கருத்துராக செஞ்சாங்க. தமிழ்நாடா டெல்லியா அப்படின்ட்டு. இது பாஜகவுக்கும் தமிழ்நாட்டுக்குமான சண்டை. ஆரிய திராவிட போர், ஆரிய திராவிட யுத்தம் அப்படின்னு சொல்லி வழக்கம் போல இல்லாத எதிரிகிட்ட சண்டையை போட்டுக்கிறாங்க. பூட்டின வீட்டுக்கு முன்னாடி கஞ்சா கருப்பு சண்டை போடுவார்ல, அந்த மாதிரி பாஜகவே உன்னை சும்மா விட மாட்டேன்னு. தமிழ்நாட்டில் பாஜக ஒரு பொருட்படுத்த சக்தியே கிடையாது. மொத்தம் 27 இடத்துல நின்று ஒரு இடத்துல ஜெயிச்சிருக்கான், வெறும் ஒரு இடத்துல ஜெயிச்சிருக்கான். ஆனா அந்த பாஜக பெரிய சக்தி தமிழ்நாட்டில் நினைச்சுக்கிட்டு பாஜகவை காட்டி காட்டி திமுகவை நியாயப்படுத்துவது. பாஜக உள்ள வந்துடும், பாஜக பூந்துரும், பாஜக இங்க கால் வச்சிரும், அப்ப திமுகவுக்கு போடுங்க. நம்ம ஏதாவது கேள்வி கட்டோம்னா உத்தரப்பிரதேசத்தை பாரு, சத்தீஸ்கரை பாரு, ஜார்க்கண்டை பாரு, பீகாரை பாருங்கிறது. அப்ப பாஜகவை சொல்லியே வண்டி ஓட்டி கொண்டிருந்தது. 2014 பிறகு 19, 21, 24, 26 4 பொது தேர்தல் நீ பாராளுமன்ற பொது தேர்தலில் பாஜக அப்படி காட்டினா கூட குறைந்தபட்சமான தர்க்கநியாயம் உண்டு. ஆனா சட்டமன்ற பொது தேர்தலில் நீ திரும்ப திரும்ப பாஜக தமிழ்நாடா டெல்லியா, பாஜகவா தமிழ்நாடா அப்படின்னு சொல்லி இல்லாத எதிரிய பெரிய அளவில் புனைஞ்சு அதை வச்சு வண்டி ஓட்டிடலாம்னு இங்க கனவு வந்தாங்க. கடைசியில் நினப்புல மண் விழுந்துருச்சு. மண் விழுந்துட்ட பிறகு இப்ப சொல்றாங்க இல்லாத எதிரியோட சண்டை போட்டுட்டோம்னு. தோத்து நாசமா போன பிறகு இப்பதான் உதயநிதி ஸ்டாலினுக்கு உரைக்குது பாஜக தமிழ்நாட்டில் இல்ல. அப்ப பாஜக தமிழ்நாட்டில் எதிரியா சித்தரிச்சது அந்த அளவுக்கு ஒருத்தர் இல்ல அப்படின்னு இப்பதான் புரியுது. அதனால இதைத்தான் நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியா சொல்லி வந்தோம். தமிழ்நாட்டில் பாஜக பெரிய சக்தியே இல்லை. ஒருவேளை அவரோட பெரிய சக்தியா வர்றான்னா நான் இருக்கிற வரைக்கும் பாஜக வராதுன்னு சொல்லணுமே ஒழிய பாஜக வந்துரும்னு பூச்சாண்டி காட்டக்கூடாதுன்னு. பூச்சாண்டி காட்டி 4 பொது தேர்தலா வண்டி ஓட்டினா, காலம் கடத்தினா, அரசியல் ஆதாயம் தேடினா. இந்த தேர்தலில் ஒன்றும் கதைக்காகல. இப்ப கதறான் பதறேன். அதனால இந்த தேர்தலில் விளைஞ்ச ஒரு சில நன்மைகள்ல ஒண்ணு, இனிமே தமிழ்நாட்டில் பாஜக வந்துடும், பாஜக பீட்டின்னு சொல்லி வண்டி ஓட்ட முடியாது, காலம் கடத்த முடியாதுங்கிறது இந்த தேர்தல் களம் மூலமா நிரூபிக்கப்பட்டிருக்கு.